பாகிஸ்தானோட பயங்கரவாதத்தை வேற இருக்கும் வரைக்கும் சிந்து நதிநீரை அவங்களுக்கு வழங்க முடியாதுன்னு நாடாளுமன்றத்துல வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. ரத்தமும் நீரும் ஒன்னா பாய முடியாதுன்னு இதற்கு விளக்கமும் அளிச்சிருக்காரு. நாடாளுமன்ற மக்களவையில ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான சிறப்பு விவாதம் நடைபெற்றது. எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படின்னு எல்லாருமே பதிலளிச்சிருக்காங்க. ராஜ்யசபால ஆபரேஷன் சிந்தூர் இது தொடர்பான சிறப்பு விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளிச்சிருக்காரு. இது குறித்து பேசிய அவரு, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பல வழிகள்ல தனித்துவமானதுன்னு சொல்லியிருக்காரு. சிந்து நதிநீர் மீது எந்த உரிமையும் இல்லாத அண்டை நாட்டுக்கு தன்னோட பிரதான நதிநீரை மடைமாற்றி வழங்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை இதுவரைக்கும் உலகத்துல எந்த நாடுமே போட்டதில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கடந்த 1960 நவம்பர் 30 இதே சபையில அப்போதைய பிரதமரான நேரு பஞ்சாப், காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் அப்படின்னு எந்த ஒரு மாநில விவசாயிகளோட கருத்தையும் கேட்காம பாகிஸ்தானோட பஞ்சாப் நலனுக்காக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறைவேற்றினாரு அப்படின்னு அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினாரு. அதாவது அமைதிக்காக இல்லாம பாகிஸ்தானை தாஜா பண்றதுக்காகவே நேரு பிரதமரா இருந்த காலத்துல சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் சொன்னதுனால காங்கிரஸ் தரப்புல கடும் கண்டனம் கிளம்பியது. வரலாற்றுல நிகழ்ந்த அந்த தவிர பிரதமர் மோடி தான் தற்போது திருத்தி இருக்காரு அப்படின்னும், காஷ்மீருக்கான 370வது சட்டப்பிரிவை நீக்கி அந்த தவறை சரி பண்ணாரு அப்படின்னு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தாரு.